டூட்ஸ், நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி போன தீபாவளிக்கு வந்து குருவாயூர் ட்ரிப்பு 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த டைமில் வந்து மழை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம். இது ஒரு 1 டே ட்ரிப்பு தான். அதாவது வந்து எங்கள் பிளான் எப்படின்னா, காலையில் ஏர்லியர் மார்னிங் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நேராக திருச்சூர் ஜூ போயிட்டு லஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் நேராக குருவாயூர் கோயில் போயிட்டு அன்னைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாவக்காடு பீச் பார்த்துட்டு ரிட்டர்ன் கோயம்புத்தூர் வர மாதிரி ஒரு 1 டே ட்ரிப்பு தான். பட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏர்லியர் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு திருச்சூர் ஜூ பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ட்ரிப்பை நாங்கள் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இதில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோவை என்ஜாய் பண்ணலாம். இதுதான் திருச்சூருடைய ஜூ என்ட்ரன்ஸுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜூங்க. உள்ளே நாங்கள் எல்லா அனிமல்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சுங்க இந்த ட்ரிப் எங்களுக்கு. உள்ளுக்குள்ளே இந்த கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே ஸ்னேக் பார்க் கூட இருக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்குது. நிறைய வைல்டு அனிமல்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு மியூசியம் கூட இருக்குங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். திருச்சூர் வந்தீங்கன்னா சிட்டி சென்ட்ரல்லே இந்த இடம் இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஜூ உண்மையாகவே. டூட்ஸ், நாங்கள் அன்னைக்கு நைட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு குருவாயூர் கோயிலில் நைட்டு ஹோட்டல் ஸ்டே பண்ணிட்டோம். அடுத்த நாள் மார்னிங் ஏர்லியர் மார்னிங் வந்து அந்த குருவாயூர் கோயில் பக்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல பீச் இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியறதில்ல. பட் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத இடம் சாவக்காடு பீச்சு. ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க. ரொம்ப லாங்கஸ்ட் பீச்சுங்க. நானே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த பீச்சை பார்த்துட்டு. இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் அவ்வளோ க்ரௌடெல்லாம் கிடையாது. ரொம்ப லிமிட்டடாக இருந்துச்சு. நிறைய பேர் வாக்கிங் போகிறவங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த கோயிலுக்கு வந்தவங்க, அந்த மாதிரி க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் வந்து ஈவினிங் டைம் வந்து நல்லா க்ரௌட் இருக்கும் போல். நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கூட அங்கே இருக்குது. நீங்கள் அதுக்கு பே பண்ணி அதை என்ஜாய் பண்ணலாம். அங்கே பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நல்லா பியூட்டிஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. குருவாயூர் வரவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இந்த சாவக்காடு பீச்சு. இது இன்னொன்று பியூட்டி என்னன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கங்க. ஜஸ்ட் ஒரு 130 கிலோமீட்டர் தான். ஒரு 3 ஹவர்ஸில் இந்த பீச்சை ரீச் பண்ணிடலாம்.
டூட்ஸ் நாங்கள் இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடியே ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டல் பேர் அரிவரம் யுகா. கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க. குருவாயூர் கோயில் பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் காரை வந்து ஹோட்டல்லே பார்க் பண்ணிவிட்டு வாக்கிங்லேயே போயிட்டு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அந்த ஹோட்டல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதாவது வந்து என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப எலிகெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஒரு நீட்டாக கார் பார்க்கிங்கு, அந்த கோர்ட்யார்டெல்லாம் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ள ரிசப்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த குருவாயூர் டெம்பிள் ரிலேட்டடா நெறைய சாமி படங்கள், கிருஷ்ணர் படங்கள் நெறைய இடத்துல வச்சிருந்தாங்க. ஒரு ஊஞ்சல் கூட இருந்துச்சு. அந்த இடத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலு. நல்லா நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. பட் நாங்க போன டைம்ல க்ரவுட் அதிகமா இல்ல. 2, 3 கெஸ்ட் தான் இருந்தாங்க. கேரளா மாடல்ல நெறைய அந்த போட், அந்த உள்ள இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே அந்த கேரளா ஸ்டைல்ல ரொம்ப நல்லா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. கிளீனியா இருக்குங்க. ஹோட்டல் ரொம்ப கிளீனா இருக்கு. அதாவது வந்து நல்லா ஒர்த்தபிளான ஹோட்டல் தான் அது. நம்ம ம் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். ஃபுட்டு கிட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இது நாங்க போன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச் வந்து கொஞ்சம் கிடைக்கல. அதாவது மீல்ஸ் மட்டும் தான் இருக்கு அந்த டைம்ல எல்லா ஹோட்டல்லயும். இந்த நீங்க டிஃபன் ஐட்டம்ஸ் அந்த மாரி சைனீஸ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர்நூன் எந்த ஹோட்டல்லயுமே கிடைக்கிறதில்ல. ஒன்லி வந்து மீல்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ நீங்க அங்க ட்ரிப்பு போனீங்கன்னா, அ அதுக்கு அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க நீங்க. ஸோ அத நாங்க என்ஜாய் பண்ணோம். இதுதான் எங்க ரூமுக்கு போற 4த் ஃப்ளோர் நாங்க புக் பண்ணியிருந்தோம். எங்க ஹோட்டல் ரூம் நம்பர் 401ங்க. இதுதான் நாங்க ஸ்டே பண்ண ஹோட்டல். ராயல் ஒன் சூட்டுங்க இது. உள்ளயே முன்னாடி ஒரு சின்னதா ஒரு லாபி இருக்கு. ஸோ அதில வந்து எல்லாமே இருக்கு. நார்மலா எல்லா ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாரி ஒரு சோஃபா, அப்புறம் அங்க ஒரு டிவி, கேட்டில் அதில எல்லாமே வச்சிருக்காங்க. இது வந்து உள்ள ஒரு பெட்ரூம். ஒரு 3 பேரு ஸ்டே பண்ணிக்கலாம். வெளிய ஒரு ஆள் ஸ்டே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. பெட்ஸு, அந்த இன்டீரியர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டல் ஒரு 3, 4 இயர்ஸ் முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த ஹோட்டல் புக் பண்ணேன். வாஷ்ரூம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இருந்துச்சு. ஷவர், அங்க உள்ள இருக்கிற அந்த ஹேண்ட் ட்ரையர்லேருந்து எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டீஸுமே இருக்கு. சர்வீஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஹோட்டல்ல.